அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டவிரோதமாக மது விற்கும் பெட்டிக்கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோதமாக மது விற்கும் பெட்டிக்கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகேந்திரன், வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. பெட்டி கடைகளில் சட்டவிரோதமாக மதுபானம், லாட்டரி, போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது மீது அந்த நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம், போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத லாட்டரி விற்கும் பெட்டி கடைகளை கண்டறிந்து ஒன்னே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை தரப்பில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் புறப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 20 மதுபானம், கஞ்சா, குட்கா, போதைப் பொருட்கள் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு சாதாரணமாக கிடைக்கிறது. குறிப்பாக பெட்டி கடைகளில் சட்டவிரோதமாக காட்டு பகுதிகளில் இது போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக வத்திப்பட்டி, லிங்கவாசி, செந்தூரை, கொசுக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெட்டி கடைகள் மூலமாக சர்வ சாதாரணமாக கஞ்சா, குட்கா, மதுபானம் உள்ளிட்ட லாட்டரிகள் விற்கப்படுகின்றன. இப்பகுதியில் பள்ளி, கல்லூரி, தொழிற்சாலைகள் உள்ளன. இங்கு பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்தும் போதை விற்பனை செய்யப்படுகின்றன. எனவே மற்றும் புறநகர் பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை, லாட்டரி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மீதும் விற்பனை செய்பவர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் அஜய்குமார் ஆகியோரின் முன்பு விசாரணைக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.